Hi friends, I hope you have started your study session. நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பொமோடோரோ டெக்னிக் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் என்னன்னு யாருக்கும் தெரியாது. நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, தக்காளி பழம் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் போமோ. ஸ்பானிஷில் போமோனா தக்காளி. ஸோ இட்ஸ் பேசிக்கலி அ டைமர், அவ்வளோதான். இட்ஸ் பேசிக்காக ஒரு டைமர். இந்த தக்காளி பழம் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த ஒரு டைமர்னாலும் செட் பண்ணிக்கலாம். உங்கள் வாட்சஸில், ஃபோன்ஸில் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாத மாதிரி அதை செட் பண்ணி வச்சுருங்க. இந்த 25 மினிட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சின்ன கான்செப்டை எடுத்து அந்த 25 மினிட்ஸ் நல்லா டீப்பாக ஸ்டடி பண்ணுங்கள். பெரிய கான்செப்ட்ஸ்லாம் எடுத்தால் செட் ஆகாது, நம்ம பிரெயினுக்கும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஒரே சின்ன கான்செப்ட், அதை எடுத்து படிக்கணும் ஃபுல்லாக. 25 மினிட்ஸ் முடிகிறப்போ நம்ம அந்த கான்செப்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட் பிரேக் எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு இடையில நம்ம மூளை சும்மா இருக்காது, நிறைய விஷயங்கள் சொல்லும். அப்படி வரும்போது ஒரு குட்டி பேப்பரில் ஒரு வரி நோட்டுன்னு சொல்லிவிட்டு அதில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த 5 மினிட் பிரேக்கில் நம்ம பார்க்கலாம், நம்ம பிரெயின் கிட்ட சொல்லிக்கலாம். அவ்வளோதான்.